இது Xiaomiயோட புது Pad 6 Pro. இப்போதைக்கு மார்க்கெட்லயே இருக்கிறதுலயே பெஸ்ட்டான வேல்யூ டேப்லெட் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க இதை 2499 RMBக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 29500 ரூபாய் இல்லை $370. இந்த ப்ரைஸ்க்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி என்னையா ஆஃபர் பண்ணுறாங்க? முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதுதான் Pad 6 Pro வர பாக்ஸ். ஸ்டாண்டர்டான டேப்லெட் பாக்ஸ். ப்ராமினெண்ட்டாக டால்பி விஷன் அட்மோஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பாட்டமில். இது 8256 வேரியண்ட். இங்கே தான் ஷாமிக்கு எனக்கும் வாய்க்க தகராறு ஆரம்பிக்குது. ஏன்னா கைஸ், இது நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க. ஷாமி இது டிப்பிக்கலாக பண்ணுற ஒரு விஷயம். கம்மியான விலைக்கு எதையாவது லான்ச் பண்ணுறது, ஆனால் பேஸ் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாமல் அப்புறம் வேணால் வாங்குங்க, வெயிட் பண்ணுங்கள், உடனடியாக வாங்கணுன்னா அதிகம் காசு கொடுத்து தேவையில்லாத ஸ்பெக்ஸை வாங்குங்க அப்படின்னு பண்ணுறது தான் இங்கேயும். அட்லீஸ்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியாவில் மட்டும் நம்மளை வச்சு செய்யல, சைனாலேயும் அவங்க ஊருக்காரங்களையும் வச்சு தான் செய்கிறாங்க. அங்கேயும் 8128 அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சேலில் போகல. ஸோ 8256 வாங்க வேண்டியதாக போச்சு. இது டிப்பிக்கலாக ஸ்டோரேஜுக்கு மட்டும் இல்லை, கலர்ஸ்க்கும் Xiaomi பண்ணுவாங்க. இந்த கலர் வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ண. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் கன்சியூமர்ஸ்க்கு ஆப்பு வைக்கிறது தான். எனிவேஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா Xiaomi-கிட்டயோ இல்லை வேறு ஏதாவது பிராண்ட்லையோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ்க்கு வருவோம். திருப்பி ஓப்பன் பண்ணோன்னா உள்ள Pad 6 Pro இருக்குது. பிக்கப் பண்ணையிலேயே ரொம்ப லைட்டான ஃபீல் இருந்துச்சு. வெயிட் வெறும் 490 கிராம்ஸ் தான். 11 inch டேப்லெட்ஸ்னு வரையில் இருக்கிறதுலே ரொம்ப லைட்டான டேப்லெட் இது. இன்ஃபேக்ட் போன ஜென்ரேஷன் Pad 5 ரொம்ப லைட்டான டேப்லெட். அதுலேருந்து 25 கிராம்ஸ் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. இப்போ திக்னஸ்னு வரையிலையும் Pad 5 Pro ரொம்ப தின்னாக இருந்துச்சு, 6.9 mm. இது அதோட ஸ்லிம்மாக 6.5 mm எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே மற்ற பிளேஸ்மெண்ட்ஸையும் பார்ப்போம். லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. வால்யூம் கீஸும் 2 மைக்ரோஃபோன்ஸும் ரைட்டில் இருக்குது. இங்கே தான் இந்த ஸ்டைலஸ் கனெக்ட் ஆகும், பேர் ஆகிறதுக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கும். இங்கே சாம்சங் மாதிரி கிடையாது, ஸ்டைலஸ் தனியாக தான் வாங்கணும். இங்கே தான் என்னோட ரெண்டாவது பிரச்சனை. நான் Xiaomi ப்ராடக்டை போட்டு கழுவி ஊற்றுறானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இங்கே நெகட்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு இல்லை. பட் போன ஜென்ரேஷன் Pad 5 சீரீஸோடு வந்த ஸ்டைலஸ் இது கூட ஒர்க் ஆகாது. இப்போ ரீசெண்ட் ஃபர்ம்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆச்சு, சார்ஜ் ஆச்சு, அந்த பட்டன்ஸும் வந்து டிடெக்ட் ஆச்சு. பட் இப்போ ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த நாட் கம்பேட்டபிள் எரர் தான் வருது. ஸோ ஹார்ட்வேர் இஷ்யூ எதுவும் இல்லாமல் அவங்களே தேவையில்லாமல் இதை டிசேபிள் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ அட்லீஸ்ட் வந்து இப்போ அந்த கேஸ், போன ஜென்ரேஷன் கேஸ் இந்த Pad 6 Proவோட ஒர்க் ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா அதுலேயாவது ஏதாவது லாஜிக் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த போகோ பின்ஸை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா கட் அவுட்டும் இதில் வித்தியாசமாக இருக்குது. ஸோ போன ஜென்ரேஷன் கீபோர்ட் கேஸ் இப்போ ஒர்க் ஆகாதுன்னு சொன்னால் கன்சியூமர்ஸாக அதை கொஞ்சம் ஏற்றுக்க முடியும். பட் இந்த மாதிரி ஸ்மார்ட் பென் எல்லாமே ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி இருக்குது, பட் நாங்கள் டிசேபிள் பண்ணுவோங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக தான் தெரியுது எனக்கு. ஓகே, எனிவேஸ், இப்போ டாப்பில் டால்பி விஷன் அட்மோஸ் பிராண்டிங் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ், அது போக பவர் பட்டன். இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பில்டின்னாக இருக்குது. நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்தது. பாட்டமில் திருப்பியும் ஸ்பீக்கர்ஸ், இன்னொரு பேர் மைக்ரோஃபோன்ஸ், அது போக ஒரு USB Type-C போர்ட். ஸோ நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் சிம் சப்போர்ட் கூட இல்லை. 5G மாடல் எதுவும் இல்லை, வெறும் வைஃபை மட்டும்தான் இந்த தடவை டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில. ஏன்னா எதுக்கு இன்னொரு சிம் வாங்கிட்டு வேணா ஹாட்ஸ்பாட் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ Xiaomi 13 Ultra மாதிரியே இங்கேயும் Type-C போர்ட்டை USB 3.2 Gen 1க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ அவுட் வேணும்னா இதுலேருந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மானிட்டரில் ஏதாவது பார்க்கணுன்னாலோ இல்லைனா இந்த மாதிரி கிளாஸஸில் டிஸ்பிளேயை பார்க்கணுன்னாலோ பண்ண முடியும். இந்த தடவை சைட்ஸ் பேக் ரெண்டுமே மெட்டல், ஸ்லீக்காக லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. எனிவேஸ், ரொம்ப சைட் ட்ராக் ஆகிட்டே இருக்கேன். நம்ம அந்த அன்பாக்சிங் முதல்ல முடிப்போம். இன்னும் 2 பாக்ஸஸ் இருக்குது கீழே. முதல் பாக்ஸில் குவிக் ஸ்டார்ட் கைட், அஃப்கோர்ஸ் சைனீஸில். இன்னொரு பாக்ஸில் ஒரு ஆரஞ்ச் ஆக்சென்டட் USB Type-A to Type-C கேபிள், அது கூட ஒரு 67 வாட் சார்ஜர். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு பாக்ஸும் அனுப்பிச்சாங்க. இதில் புக் கவர் கேஸ் இருக்குது. நார்மலாக இதை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும். பட் எனக்கு ஓசியில் அனுப்பிச்சாங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணதுனாலையோ ஏதோ தெரில. எல்லாமே சைனீஸில் இருக்குது சைட்டில். நம்ம கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எனிவேஸ், இது வந்து பேக்கில் மேக்னெட்ஸ்னால கனெக்ட் ஆகுது. க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனை ஸ்லீப்பில் போட்டுரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா திருப்பி வேக் பண்ணும். அந்த ஃபீச்சர் நம்ம பல டேப்லெட்ஸில் பார்த்தது இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த 67 வாட் சார்ஜர் பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி இந்த டேப்லெட்டை 0 to 100 1 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட. என்னது 1 மணி நேரமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூல்டவுன் சில் ப்ரோ. ஏன்னா இங்கே இது இவ்வளோ தின்னாக இருந்தாலும் உள்ளே 8600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க.
ஸோ 8200 mAh பேட்டரி 1 மணி நேரங்கிறது பரவாயில்ல, இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு பார்க்கல, பட் டேப்லெட்ஸ்க்கு டெஃபினெட்லி ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ உள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் குவால்காம் சிப் Snapdragon 8+ Gen 1 இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ளாக்ஷிப்லாம் சொன்னால் வெறும் Snapdragon 8+ Gen 1 தானான்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டேப்லெட் இது தான். இது வரைக்கும் Snapdragon 8 Gen 1ஓட மட்டும்தான் டேப்லெட்ஸ் வந்திருக்கு. 8+ Gen 1ஓட எதுவுமே வரல. அஃப்கோர்ஸ் கூடிய சீக்கிரம் சாம்சங் அவங்க Tab S9 சீரிஸ் லான்ச் பண்ணல, அது மாறப்போகுது இல்லைன்னு சொல்ல. பட் இன்றைக்கி தேதிக்கு இந்த ஸ்பெக்ஸ் Snapdragon 8+ Gen 1 12GB வரைக்கும் LPDDR5 RAM, 512GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ், ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வேணும்னா இதுதான் மேக்ஸிமம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சாஃப்ட்வேர்னு வரையில் MIUI Pad 14 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். MIUI பற்றி எல்லாருக்குமே தெரியும், பட் இங்கே ஒரு சில ஃபீச்சர்ஸ் டேப்லெட் ஸ்பெசிஃபிக்காக Xiaomi ஆஃபர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அந்த கீழே அந்த பார் சைட்லேருந்து ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா இந்த டாக் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கேருந்து எந்த ஆப்பை வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோவில் லான்ச் ஆகும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் அப்படியே சைடில் மினிமைஸ் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்பை ரீசைஸ் பண்ணலாம், இல்லை அந்த பாட்டம் ஹேண்டில் வச்சு அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த டாக்லேருந்து ஒரு ஆப்பை ஸ்க்ரீன் எட்ஜ் வரைக்கும் ட்ராக் பண்ணிங்கன்னா மல்டி விண்டோவில் லான்ச் ஆகும். 2 ஆப்ஸ் சைட் பை சைட் ரன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் ரெண்டுமே சைட் ஸ்வாப் ஆகிக்கும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஹோம் ஸ்க்ரீன் போகல கீழே இந்த டாக்கில் இது பேரா அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏற்கனவே அதை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்போ வேணுமோ இந்த 2 ஆப்ஸையும் ஒரே நேரத்தில் ஒன்றா டக்குன்னு இங்கேருந்தே லான்ச் பண்ண முடியும். ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கல சைட்லேருந்து 3 ஃபிங்கர் ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் கிடைக்கும். இங்கேருந்து திருப்பியும் சைட் பை சைட் மல்டி விண்டோவில் லான்ச் பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த அதே மல்டி விண்டோ ஃபீச்சர் தான், பட் லான்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு கன்வீனியன்ட்டான மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டச்சஸ் நிறையவே Xiaomi இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆச்சு, ரொம்ப ஃப்ளூயிடான ஒரு ஃபீல் இருந்தது. அஃப்கோர்ஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்படணும், ஏன்னா உள்ள ஸ்பெக்ஸ் அவ்வளோ சாலிடாக இருக்குது. பட் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளேயும் ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 144 Hz பேனல். இதில் LTPO டெக்னாலஜி இல்லாட்டியும் டிஃபால்ட்டில் விட்டிங்கன்னா இந்த பேனலால் 7 டிஃப்ரெண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத பேஸ் பண்ணி இந்த ரிஃப்ரெஷ் ரேட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகி பேட்டரியை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணும். மேனுவலாக நம்மளே சூஸ் பண்ணோன்னா 60, 90, 144 Hz ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளேயும் Pad 6 Proக்கு ஒரு மேஜர் ஹைலைட். இது ஒரு 11 inch IPS LCD பேனல். கார்னிங்கோட Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ரெசல்யூஷன் இந்த தடவை திருப்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2.8K. ஸோ பிக்சல் டென்சிட்டி 309 பிக்சல்ஸ் பெர் இன்ச். நல்ல ஷார்ப்பான பேனல். இது வரைக்கும் பார்த்தா அந்த பிராண்டிங் மேலே இருக்கிற பிராண்டிங், பாக்ஸில் உள்ள பிராண்டிங் அதை வச்சு உங்களுக்கு தெரிலனா இந்த Pad 6 Proவில் HDR10 Dolby Vision ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. பட் இந்த பாயிண்டில் நெட்ஃப்ளிக்ஸ் கூட அது ஒர்க் ஆகலை. ஆனாலும் வீடியோஸ் பார்க்குறது, இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, அந்த மாதிரி மீடியா கன்சம்ஷனுக்கு Pad 6 Pro ரொம்பவே நல்லா இருக்கணும். ஏன்னா சூப்பரான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட Dolby Atmos சப்போர்ட், ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. மேலே ஒரு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இது டீசெண்டாக இருக்குது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் வீடியோ கான்ஃபரன்சஸ், வீடியோ கால்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமராஸ் பற்றி பேசல, பின்னாடி கேமரா அரே நம்ம Xiaomi 13 Proவில் பார்த்தா அதே மாதிரி கேமரா அரே இங்கே இருக்குது. பட் பார்க்க மட்டும்தான் அதே மாதிரி, பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவல்லாம் கிடையாது. ஆனால் இது ஒரு டேப்லெட்டுங்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவு பெர்ஃபார்மன்ஸும் தேவையில்லை. டேப்லெட் கேமராஸோட கம்பேர் பண்ணி பார்க்கல 50 மெகாபிக்சல் 1/2.76 inch சென்சர், f1.8 லென்ஸோட பேரா இருக்க சென்சர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. செகண்டரி கேமராவும் இருக்குது, அது டெப்த் சென்சர். அதை பற்றி நம்ம பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்றைக்குமே டெப்த் சென்சர் பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, இதை சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிப்பிக்கலாக நம்ம வயசானவங்களாம் இந்த டேப்லெட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தா, ஒரு வீடியோ எடுக்கிறேன், இந்த பேர பசங்களை வீடியோ எடுக்கிறேன் அப்படி ஏதாவதுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் பண்ணலாம். ஏன்னா 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவரால் கொஞ்சம் அந்த சேல்ஸ் அவங்க பண்ணுற அந்த டாக்டிக்ஸ் கேவலமாக இருந்தாலும், அந்த ஹார்ட்வேர் தேவையில்லாமல் பழைய ஆக்சசரிஸ் அவங்க டிசேபிள் பண்ணியிருந்தாலும், ஓவரால் இந்த டேப்லெட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு இது பெஸ்ட் வேல்யூவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் இங்கே Xiaomi எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. அடுத்த ஒரு சில வாரத்துக்கு இதை என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த Xiaomi Pad 6 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்தியாவிலையோ இல்லை நீங்கள் எந்த மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அங்கே Xiaomi இதை லான்ச் பண்ணாங்கன்னா என்ன ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.